கரூர் டு மதுரை பைபாஸ் ரோட்ல தடாக்கோவில இருந்து 4 கிலோமீட்டர்லயும் கரூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு முருகன் கோவில் இருக்குன்னு கேள்விப்பட்டு அங்க போயிருந்தோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 பேர் பால் குடம், பன்னீர் குடம், காவடின்னு எடுத்துக்கிட்டு விரதம் இருந்து 18 கிராம மக்கள் வழிபடுற இந்த முருகன் கோவிலுக்கு கூட்டம் கூட்டமா வர்றாங்க. கணக்கு விளம்பட்டிங்கிற அந்த கிராமத்துல இருக்கிற பாறையில ஒரு புடைப்பு சிற்பமா வள்ளி தெய்வானை சமேத முருகனா பக்தர்களுக்கு காட்சி தராரு. இத்தனை வருஷமா கரூர்ல இருந்துட்டு இப்படி ஒரு கோயிலை மிஸ் பண்ணிட்டோம்னு அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தோணுச்சு. சரி, இந்த இடத்த பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கலாம்னு கூகுள்ல தேட ஆரம்பிச்சோம். அப்ப ஆச்சரியமான பல கதைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். மொட்டையாண்டவர்ங்கிற பேரோட மக்கள் முருகனா நினைச்சு வழிபடுற இந்த இடத்துல இருக்கிற புடைப்பு சிற்பம் சமண சமயத்தோட முதல் தீர்த்தங்கரான ஆதிநாதர் மகன் பாகுபலின்னு அறிஞர்கள் சொன்னதா கிடைச்ச செய்திதான் அது. எது எப்படியோ வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடம் இன்னைக்கு இப்படி பாதுகாப்பா இருக்க இந்த மக்கள் தான் காரணம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு நமக்கு முன்னாடி இருந்தவங்க சொல்லி வச்சது சரியா தப்பான்னு நீங்க தான் சொல்லணும்.